சமயம் பார்த்து பாய்ந்த போலீஸ் கேஸ், வசமா சிக்கிய தமன்னா. மகாராஷ்டிர மாநிலம் பம்பாயில பிறந்து தமிழ் இளைஞர்களோட கனவு கண்ணியா வலம் வந்த ஒரு நடிகை தான் தமன்னா. தமன்னா தன்னோட பள்ளி படிப்பை மும்பையில இருக்கிற ஒரு பள்ளியில படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கல்லூரி போறதுக்கு முன்னாடியே தன்னோட நடிப்பை படிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தியேட்டர்ல நாடக நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு வந்த தமன்னா 2006ஆம் ஆண்டு தமிழ்ல வெளியான கேடி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா கல்லூரி அப்படிங்கிற படத்துல நடிச்சதன் மூலமா தமிழ் மக்கள் கிட்ட தமன்னாவுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சது. அதை தொடர்ந்து தமிழ்ல தமன்னா நடிப்புல வெளியான பையா, படிக்காதவன், சுறா, சிறுத்தை, தில்லாலங்கடி மற்றும் வீரம் போன்ற திரைப்படங்கள்ல நல்ல வரவேற்பை பெற்றாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல பெருமளவிலான படங்கள்ல நடிக்காம இருந்த தமன்னா மீண்டும் பாகுபலி படத்தின் மூலமா மீண்டும் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி அப்படின்னு 3 மொழிகளிலேயுமே நடிக்க ஆரம்பிச்சாங்க. இருப்பினும் பாகுபலி திரைப்படத்துல அவங்க நடிச்ச சில காட்சிகள் பெருமளவிலான விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதனால தென்னிந்திய திரையுலகம் பக்கம் எட்டி பார்க்காம ஹிந்தியில மட்டுமே தன்னோட அதிக கவனத்தை செலுத்திட்டு வந்த தமன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு விஷால் நடிப்புல வெளியான ஆக்ஷன் திரைப்படத்துல நடிச்சாங்க. அதுக்கு பிறகும் அதிக வெப் தொடர்கள் மற்றும் ஹிந்தியில பிஸியா நடிச்சிட்டு வந்த தமன்னா சமீபத்துல சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியான ஜெயிலர் திரைப்படத்துல ஒரு பாடலுக்கு நடனமாடி மீண்டும் இளைஞர்களோட கனவு கண்ணியா மாறினாங்க. இதை தொடர்ந்து அடுத்து தமன்னா நடிப்புல தமிழ்ல அரண்மனை 4 திரைப்படம் வெளியாக இருக்குது. முன்னதா தமன்னா பற்றி பல சர்ச்சையான கருத்துக்கள் அவ்வப்போது வெளியான வண்ணமே இருக்குது. இந்த நிலையில தமன்னாவுக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சிகர சம்பவத்தை அளிக்கும்படி மகாராஷ்டிர போலீஸ் வர 29ஆம் தேதி நேர்ல ஆஜராகும்படி தமன்னாவுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது கடந்த வருஷம் நடைபெற்ற IPL லைவ் காட்சிகளை தமன்னா மோசடி செஞ்சு ஒளிபரப்பியதா புகார்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. மேலும் ஃபேர் பிளே ஆப்பின் மூலமா IPL ஸ்ட்ரீமிங்க சட்டவிரோதமா ஒளிபரப்பு செஞ்சு மோசடி செஞ்ச வழக்குல நடிகை தமன்னாவும் உடன்பட்டு இருக்கிறதா அவர் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதோட அடிப்படையில தான் மகாராஷ்டிரா சைபர் IT விங் நடிகை தமன்னாவுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறாங்களா. அதோடு வர ஏப்ரல் 29ஆம் தேதி சைபர் கிரைம் போலீஸ் அலுவலகத்துக்கு தமன்னா நேரில் ஆஜராகி இது பற்றி விளக்கம் தரணும் அப்படின்னு உத்தரவு போடப்பட்டிருக்குதா. முன்னதா இதே விவகாரத்துல லியோ படத்துல வில்லனா நடிச்ச பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத்துவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா அவர் படப்பிடிப்புல பிஸியா இருக்கிறதா கூறி மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீஸோட சம்மனுக்கு ஆஜராகாம இப்போதைக்கு வர முடியாது, வேறொரு தேதியில வந்து ஆஜராகிறதா கூறியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. ஏற்கனவே தமிழ் மக்கள் கிட்ட நீண்ட இடைவெளியை எடுத்து இப்போ அரண்மனை 4 திரைப்படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்தரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தமன்னாவுக்கு இப்போ அரண்மனை 4 திரைப்படம் வெளியாவதை ஒட்டி IPL விவகாரம் தமன்னாவை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது.